முழுசாக காய் மட்டும் தான் தெரியுது. ஏன்னா தேங்காய் பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ். மல்லி அந்த உளுத்தம் பருப்பு வாசனை சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட ரெசிபி வச்சுருக்காருங்க ஐயா கையில். இதெல்லாம் வந்து பிரமாதமான ரெசிபிங்க, வெரி குட் ரெசிபி. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கோம். காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன, கூட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம சேனக்கிழங்கு பொரிச்ச கூட்டு. நம்ம பொரிச்ச கூட்டுன்றது இது நம்ம நார்மல் கூட்டை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் நார்மலாக சவ் பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரி பொருட்களில் பண்ணுவாங்க. நம்ம சேனக்கிழங்கில் பண்ண போகிறோம். எவ்வளோ கூட்டுகளை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நாங்கள் வைக்கிற இந்த அச்சு கேட்டரிங்கில் நாங்கள் வைக்கிற இந்த பொரிச்ச கூட்டை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதில் வந்து அந்த மசாலா வறுத்து அரைச்சி பண்ணுறாங்க. தனியா, உளுத்தம்பருப்பு, சீரகம், தேங்காய் எல்லாம் வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். இந்த பொரிச்ச கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் கூட்டு பண்ணும்போது நார்மலாக வந்து தேங்காயும் அந்த பருப்பும் அரைச்சி ஊற்றிடுவாங்க. அந்த வாசனைகள் அதிகமாக இருக்காது, பேலன்ஸ்டாக இருக்கும். நார்மலாக கூட்டுலாம் மசாலா வாசனை இருக்காது. நம்ம தனியா, பருப்பு, சீரகம், தேங்காய்லாம் அரைச்சி வறுத்து அரைக்கிறதுனால மசாலா வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். அந்த காயை தனியாக வேக வச்சு எப்படி மிக்ஸ் பண்ணுறோம், கொஞ்சம் நல்லா அழுத்தினா நம்ம நல்லா வெந்திருக்கணும். அந்த அந்த இந்த பக்குவம் இருக்கணும். அது கையில் எடுத்திங்கன்னா அப்படி இதை பஞ்சு மாதிரி வரணும். அந்த மாதிரி அதே டைமில் இல்லை பாசி பருப்பு தக்காளியும் போட்டு குக் பண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி பக்கத்தில் கூட்டு பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸில் இந்த மாதிரி கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க சொல்கிறாங்க இந்த கூட்டை செஞ்சால் வேறு எந்த ஒரு குழம்பும் வேண்டாம் சொல்கிறாரு. சாம்பார் ரசம் இதுக்கு தேவையே இல்லை, இது மட்டும் வச்சுக்கின்னே சாப்பிட்டுட்டு போயிடலாம். நம்ம இந்த ரெசிபி பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு போனால் நம்ம அச்சு கேட்டரிங் நம்ம குப்புசாமி சார் தான் போய் மீட் பண்ண போகிறோம். என் பேர் குப்புசாமி, அச்சு கேட்டரிங், புத்தேரி தெரு, காஞ்சிபுரம். ஃபோன் நம்பர் 7904184488. அதே டைமில் நம்ம ஹரிஷனை அவர் கூடயே ஒர்க் பண்ணுறாரு 17 வருஷமாக. அவர்கிட்டையும் பார்த்து இந்த ரெசிபி நுணுக்கங்கள்னா எப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சுக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். ஓகேம்மா, நல்லா இருக்கும் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். வேலை எப்படி போய்ட்டு? எல்லாம் நல்லா போயிருக்கு. நல்ல விஷயம். நல்லா போயிருக்கு. ஓகே, இந்த சேனக்கிழங்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு மட்டும் தான் போடுவோமா, இல்லை வேறு எதனா காய் கூட போடலாமா? அந்த பொரிச்ச கூட்டுக்கு இல்லை, 2-3 காய் சேர்த்து போட விட தனித்தனியாக தான் போடலாம். கத்திரிக்காய் பண்ணலாம், இது சேனக்கிழங்குல பண்ணலாம், வாழைக்காயில் பண்ணலாம், பழக்கப்படும். ஆமாம், அந்த மாதிரி ஐட்டம் தனித்தனியாக தான் பண்ணால் எல்லா காயும் சேர்ந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு ஃபேவரட் நினைக்கிறேன். வாழைக்காய் ஆல்வேஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாழைக்காவும் பண்ணலாம், கத்திரிக்காய் வச்சு பண்ணலாம், அப்புறம் சேனக்கிழங்கு வச்சு பண்ணலாம். இன்னொன்று என்ன சொன்னீங்க? சவ் வச்சு பண்ணலாம். சரி, ஓகே. அப்போ நம்ம பேசிட்டே பண்ணலாமா? ஏன்னா இது வரைக்கும் நான் பொரிச்ச கூட்டு இது மாதிரி பண்ணதே இல்லை. நார்மலாக கூட்டு, புடலாம் கூட்டு, சுரக்காய் கூட்டு, இல்லை வேறு எதனா கூட்டு பண்ணுறது பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, எனக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன். பொரிச்ச கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: சேனக்கிழங்கு 1 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பைத்தம்பருப்பு 400 கிராம், உளுத்தம்பருப்பு 100 கிராம், தனியா 50 கிராம், மிளகாய் 50 கிராம், பெருங்காயம் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், கடுகு 20 கிராம், கல்லுப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, மல்லி தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 250 ml. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அதாவது சேனக்கிழங்கு சின்ன சின்னதாக பட்டனாக வெட்டிக்கணும். ஓகே, அது சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி. ஆமாம், அதான் பட்டன் ஆமாம், அது பட்டனாக வெட்டிக்க சொல்லுவோம். அந்த மாதிரி வெட்டிக்கின்னு சரி, நம்ம தண்ணியில் சேனக்கிழங்கு, மஞ்சள் பொடி, கல்லுப்பு போட்டு வேக வச்சுக்கணும். ஏன் நம்ம மஞ்சள் பொடி காய் போட சொல்ல போகிறோன்னா அந்த சேனக்கிழங்கு கலர் மாறாத இருக்கும். நீங்கள் காய் கொட்டிட்டு நல்லா கொதிச்சுட்டு பிறகு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா சேனக்கிழங்கு கொஞ்சம் கருப்பாக மாறிடும். அதனால் நம்ம அப்போவே மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா அந்த கலர் மாறாத இருக்கும், நல்லா இருக்கும் கலர். இது வேக வைக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆமாம் சார். பச்சை தண்ணியில் வேக வச்சுன்னா சுத்தம் வேக வச்சிங்களா? இல்லை, பச்சை தண்ணியில் தான். ஓகே, நம்ம தண்ணி போட்ட உடனே அடுப்பு பார்த்து வச்சுட்டு காய் கொட்டிட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிச்சுன்னா அந்த கலர் உங்களுக்கு இதுவாகாது. நல்ல விஷயம் சொன்னீங்க. இந்த ரூட் வெஜிடபிள்ஸ், அதாவது பூமிக்கு அடியில் விளையிற காய்கறிகளை நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி பட்டியலில் உருளைக்கிழங்கு, கிழங்கு வகைகள், இந்த சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அதெல்லாம் பச்சை தண்ணியில் போட்டு வேக வச்சா தான் உங்களுக்கு காயை நல்லா பக்குவமாக வெந்து வரும். அதனால் மற்றபடி பீன்ஸோ பட்டனையும் சுத்தனில் போட்டுடலாம். ஆனால் இது பச்சை தண்ணியில் போட்டு தான் வேக வைக்கணும். சரிங்க. ஸோ வேக வச்ச பிறகு அந்த பக்குவம் சொல்லுங்கள், எந்த பக்குவத்தில் இருக்குது? கொஞ்சம் நல்லா அழுத்தினா நம்ம நல்லா வெந்திருக்கணும். அந்த அந்த இந்த பக்குவம் இருக்கணும். அது கையில் எடுத்திங்கன்னா அப்படி இதை பஞ்சு மேலே வரணும். அந்த மாதிரி வந்துடணும். சரி, ஓகே. இப்போ இது மாதிரி வேக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கிறோம். சரி, ஓகே. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணுங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணுதுக்கு? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் சார் இது. மற்றபடி கடலை எண்ணெய், ஆயில் ஒன்றா யூஸ் பண்ணலாம், கடலை எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காய் எண்ணெய் தான். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றுறதுனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். சரிண்ணா.
ஸோ இந்த கூட்டுக்கு வந்து முக்கியமாக வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன இப்போ பண்ணுறோம்? வந்து உளுத்தம்பருப்பு சார். இது வந்து நம்ம இந்த கூட்டுக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஏன் அரைச்சி ஊற்றுறீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் வரும், வாசனை நல்லாயிருக்கும். நம்ம கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்புல விட உளுத்தம்பருப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாசனை நல்லாயிருக்கும், அதிகமாக கிடைக்கும். அந்த கூட்டோட திக்னஸும் நல்லாயிருக்கும். சரி, சரி. உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ வந்து தனியா சார் லைட்டாக பொன்னேரம் ஆகணும்னா தனியா போட்டுக்கலாம். சரி, ஓகே. போதுமா? இது கலர் மாறணும், இன்னும் லைட்டாக இன்னும் மாறணும். ஆமாம். மல்லி விதை எதுக்கு போடுறீங்க? மல்லிகை வாசனைக்கு தான். ஓகே. ஆமாம், வாசனை நல்லாயிருக்கும். மல்லி வறுத்துனீங்கன்னா வச்சுக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், பொன்னேரம் வந்துச்சு உளுத்தம்பருப்பு. இப்போ வந்து தனியா போட்டுடலாம். ஸோ மல்லி கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். ரைட்டா? நம்ம வந்து 50 கிராம் மல்லி சொல்லியிருக்கோம் சார். 50 கிராம் மிளகு போட்டுருக்கோம். இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சரி, அளவுகள் கொஞ்சம் கூட தான் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை 4ஆக பிரிச்சுக்குங்க. ஒரு 100 கிராம் மல்லி சொல்லியிருக்காங்கன்னா அதை அப்படியே 25 கிராம் மாற்றிக்குங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அப்போ ஓகே. வரமிளகா இதோட சீரகம் போடலாமா? ஜீரகம். ஓகே. இப்பயே போடலாம், அப்புறம் போடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வறுத்துட்டு போட்டலாம். சரி, ஓகே. நல்லா வறுக்க அந்த தேங்காய் நல்லா வாசனை வரும். தேங்காய் மல்லி வறுக்க வாசனை நல்லா வந்துன்னே இருக்கும். இன்னும் நீங்கள் அரைச்சிட்டு தாளி போட்டிங்கன்னா இன்னும் வாசனை அதிகமாக வரும். ஆமாம். ஏன்னா இது ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து அதில் வறுக்கும் போது நல்லா கமகமகமாக நல்லா வாசம் வருது. அந்த உளுத்தம்பருப்பு கலர் மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ரைட்டா? ஆமாம். நம்ம தனியாக வறுந்து முடிக்கிறதுக்கும் அந்த உளுத்தம்பருப்பு அந்த ஈக்குவல் வறுத்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு பருப்பு போட்டுரும். ஏன்னா தனியாக வந்து ரொம்ப லேசான ஐட்டம் டக்குன்னு வந்துடும். இதுக்கப்புறம் சீரகம் போதுமா? அது வறுத்தது போதும். சரி. இப்போ வந்து நம்ம 50 கிராம் சீரகம் சொல்லியிருந்தோம். அதில் பாதி வந்து இப்போ போட்டுரும். மீதி பாதி வந்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ 25 கிராம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம். சரி, ஓகே. இப்போ வந்து லைட்டாக கருவேப்பிலை. ஓகே. இந்த பாசிப்பருப்பு எதுக்கு வச்சுருக்கீங்க? பாசிப்பருப்பு வேக வச்சு இதை கூட ஜாயின் பண்ணுறது. ஓகே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? தேங்காய். ஓகே. ஸோ இந்த மாதிரி வறுத்த பிறகு இந்த தேங்காய் போட்டுரும். நம்ம ஒரு 3 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஸ்டீம் வச்சு வறுத்துக்கிறோம். நல்லா தனியாக தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது இல்லை, தனியாக தேங்காய் வறுத்து அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் அந்த இது உங்களுக்கு வாசம். அதுக்குனால தான் நாங்கள் பொரிச்சு கூட்டுறது. எல்லாம் எண்ணெயில் நம்ம தேங்காய் எண்ணெயில் வறுத்துடுறீங்களா, அதுதான் பொரிச்சு கூட்டணும். சரி, ஓகே. இப்போ இது வறுக்கும் போது வந்து நம்ம என்ன பக்கத்தில் வறுக்கிறோம்? இது அதான் இப்போ நம்ம பருப்பு தனியெல்லாம் பொன்னேரம் செவந்துச்சிங்க இல்லையா, நல்லா செவந்துட்ட உடனே தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஸ்லோவில் வச்சு ஓகே அப்படியே நம்ம வறுத்து எடுத்து. சரி, ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சுட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம மாற்றிட்டு அரைச்சிட்டு நம்ம தாளி போடுறோம். பெரும்பாலும் தேங்காய் வறுக்கணும் ஒன்று கலர் மாறணும், கொஞ்சம் கலர் மாறணும் ப்ரௌன் கலரில். ஆனால் இந்த இடத்துல அப்படி மாறின மாதிரி தெரியல. அந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துருக்குமா? எப்படி இது தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துருக்கோம். ஓகே. ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் நல்லா வறுத்துட்டோம். தேங்காய் வந்து தண்ணி ட்ரை ஆகும். சரி, ஓகே. சரி, இதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கிறோம்? இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடும். தண்ணி ஊற்றி அரைச்சிடும். தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். 90% அரைச்சிடும். 90%? ஆமாம். நைஸாக அரைக்க வேண்டாம். நைஸாக அரைக்க வேண்டாம். அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிங்க, அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். என்ன நல்லா அரைச்சிட்டிங்களா? ஆமாம் சார். சரி, ஓகே. அந்த மிளகாலாம் அரைஞ்ச பிறகு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்துருக்கு. இப்போ அரைக்கும் போது நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சிருக்கலாமா? இல்லை, நம்ம சட்னி அரைக்கிறீங்களா, இப்போ தேங்காய் சட்னியில் அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். அந்த அளவு தண்ணி விட்டால் போதும். ரைட்டு. அப்படி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி அரைச்சா நல்லதா? இல்லை, கூட்டு வந்து லூஸ் ஆகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும். விஷயம் தான் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் கேட்டிருக்கேன் நான். சரி, ஓகே. தண்ணி அதிகமாக ஊற்றி அரைக்காதீங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ வந்து தாளி போட்டுருவோம். சரி, போடுங்க. அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. என்ன வேணும்ல? ஆமாம், தேங்காய். இதுக்கப்புறம் தாளிப்பு. இது மிளகா, கடுகு, சீரகம். ஃபஸ்ட்டு மிளகா தான் போடுவீங்களா? ஆமாம். எண்ணெய் வந்து சூடு பண்ணும்போது பார்த்து சூடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் பர்டிகுலராக ரொம்ப ஸ்மோக் வர அளவுக்கு வந்து சூடு பண்ணாதீங்க.
அந்த லைட்டாக மிதமான சூடு வரும்போது நீங்கள் தாளி போட ஆரம்பிச்சிருங்க பொரிச்சோட்டம். ஏன்னா அந்த எண்ணெய் ரொம்ப ஹீட் பண்ணி நீங்கள் போடும்போது உங்கள் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து மாற்றங்கள் கொடுக்கும், அந்த வாசம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா இல்லையா? ஆமாம் சார். கருவேப்பிலை, பெருங்காயம். பெருங்காயம் இந்தாங்க, கருவேப்பிலையும் பெருங்காயமும். ஓகே, இப்போ வந்து அந்த அரவை கூட்டிடுவோம். இந்தாங்க. இப்போ லைட்டாக இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டலாம். போடலாம். ஊற்றிட்டோம்னா போட்டலாம். சரி, ஓகே தான். மஞ்சத்தூள், சக்தி மஞ்சத்தூள். இதில் மிளகாத்தூள் அப்படிலாம் எதுவுமே இல்லைல்ல? எதுவுமே இல்லை, ஆ? எதுவுமே. இந்தாங்க. இதுக்கப்புறம் இப்போ வந்து 2 நிமிஷம் லைட்டாக கொதிச்ச உடனே காய் சேர்த்துட்டு நம்ம பைத்தம் பருப்பு வச்சுருக்கீங்களா அது சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ நம்ம மற்றபடி வேறு எதுவுமே தேவை வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த பைத்தம் பருப்பு வேக வச்சிங்கல்ல? ஆமாம் சார். இந்த பருப்பு வேக வைக்கும்போது என்னென்ன போட்டு வேக வச்சிங்க? வெறும் தக்காளி மட்டும்தான். நம்ம ஒரு 1/4 கிலோ தக்காளி சொன்னாங்க இல்லையா, அந்த பைத்தம் பருப்போட 1/4 கிலோ தக்காளி போட்டு வேக வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கும் மசிஞ்சிருக்கீங்களா? இல்லை, மசிக்கல, அப்படியே வந்தது தான். ஓகே, ஒரு 80% வெந்தால் போதும். ஓகே. இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சுருக்காங்க, அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. டன். இப்போ இது கொதிச்ச போது அது போடுறோமா? அது கொதிச்ச பிறகு காய் சேர்த்துட்டு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துன்னு அதுக்கப்புறம் அந்த பைத்தம் பருப்பு சேர்த்து. சரி, அப்போ ரெடியானு சொல்லுங்கள். சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். ஓகே. அந்த கொதிக்கிற பக்குவம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கல, சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம். நம்ம பச்சையாக இருந்தால் நல்லா கொதிக்கணும்னு சொல்லுவோம். நம்ம வறுத்து அரைச்சனால ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். காய் சேர்த்துட்டு பருப்பு சேர்த்துக்கலாம். ரைட். அதே டைம் ரொம்ப நாள் கொதிச்சாலும் அந்த பக்குவம் மாறுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகே, டன். இந்தாங்க. இப்போது அந்த வேக வச்ச காயை போடுறோம். இந்த ரெசிபி யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இது வந்து நான் வந்து கற்றுக்கிறது வந்து எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஓனர் வந்து ஐயர்கிட்ட தான் நான் கற்றுக்கினேன். ஓகே. ஆமாம். அவர் எந்த ஊர்? அவர் வந்து மயிலாப்பூர். மயிலாப்பூர். ஓ, சென்னையில் வேலை செஞ்சீங்களா? சென்னையில். ஆமாம். ஓகே. 25 வருஷம் அங்கே தான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் இப்போ காஞ்சிபுரம். ஆமாம், காஞ்சிபுரம். ஆக்சுவலி சொந்த ஊர் நமக்கு? சொந்த ஊர் வந்து எனக்கு திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, நம்ம ஊர் சைடு தான் அவர். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. காய் போட்ட உடனே பருப்பு சேர்த்து. பருப்பு இந்தாங்க. இது பருப்பு சேர்த்தாச்சுன்னா இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். சரி, இந்தாங்க. உப்பு கொத்தமல்லி போட முடிஞ்சிச்சு. வேற முடிஞ்சிச்சா? ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வரணும். ஓகே. கொத்தமல்லி இப்போ போடலாமா? அப்புறம் போடலாம். வெரி குட், அவ்வளோதான். ஸோ இப்போ கூட்டம் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்து வந்து கொதிச்சுட்டு உடனே தேங்காய் எண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இறக்க வேண்டியதான். தேங்காய் கடைசியாக போடணுமா? கடைசியாக போடணும். அதாவது இந்த கடைசியாக அந்த தேங்காய் எண்ணெய் நெல்லெண்ணெய்லாம் சில ரெசிப்பியில் ஊற்றுறோம் பார்த்திங்க, அது எதுக்காக கேட்டினா அந்த வாசம் அப்போ நல்லா தெரியும். சூடு பண்ணிட்டு ஊற்றும் போது உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, டன். ஒரு கொதி வந்தீங்கன்னே சொல்லுங்கள். அதில் போயிட்டு ஒரு கிண்ண எடுத்து வந்துடுறேன் உள்ள போய்ட்டு. சரி சார், டேஸ்ட் பண்ணுறதுக்கு. டன். இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு தான். சார் இப்போ பாருங்கள், இந்த அரவை பருப்பு காய் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே மாதிரி இருக்குது. பார்த்தீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த அந்த கூட்டு பக்கம் கூட்டு பக்கம் எதுவும் பிரிஞ்சு இல்லாமல் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கு பாருங்க. பருப்பு, அந்த அரவை, காய். அது மாதிரி அந்த காயும் முழுசாக தான் தெரியுது. ஆமாம், முழுசாக தெரியணும். ஆனால் நல்லா வெந்து இருக்கணும். ஓகே, வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் ரைஸோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்றேன். ஒரு நான் சாப்பிடலாம் இப்போ. இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக மல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாம்பிள். ஸோ ரைஸோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே டைமில் தேங்காய் எண்ணெய் மல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணலாம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் கடைசியாக ஃபைனல் டச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுவீங்களா? கருவேப்பிலை இல்லை சார், கொத்தமல்லி. கொத்தமல்லி மட்டும் தான். சரி, ஓகே. ஆனால் கடைசியாக தேங்காய் எண்ணெய் போட்டு இறக்குறோம். இறக்குறோம். ஓகே. ரைஸ் வெந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வெறும் கூட்டை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாம். அந்த காயோடு போடுங்க. அந்த கண்ணில் எடுக்கும்போது அந்த காய் தெரியுது பார்த்தீங்களா? சுடு சுடாக இருக்கு. நல்லா சூடாக இருக்கு. அவர் கை இப்படி ஆஹா ஆஹா நம்ம தட்டு எடுத்துக்கிறேன். பயங்கர சூடு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்குமே சொல்கிறேன், அந்த அந்த நீங்கள் தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டிங்கல்ல, அந்த வாசனை நல்லா தெரியும். நான் நினச்சேன் கிட்ட அப்படி எடுத்துன்னு வரும்போது அந்த பச்சை தேங்காய் வாசனை தான் வரணும்னு நினச்சேன். அப்படி இல்லை,
அந்த மசாலா அரைச்சி போட்டு அந்த வாசம் நல்லா கமகமும் கிட்ட வருது. வெரி குட். நம்ம தேங்காய் அந்த பருப்பு தனியாக வறுத்து அரைச்சி விட்டிங்கனால அந்த வாசனையே தனி. வெரி குட். நம்ம ஏற்கனவே பண்ணுறதுல கூட்டுறதுல இது டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கும். ஓகே. சூப்பர். அந்த சைடில் அந்த பருப்பு தேங்காய் ஒன்னோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கா? அது வெரி குட். அந்த சாப்பிட ஆரம்பித்த உடனே நம்ம நாக்கில் நம்ம வாயில் ஃபுல்லாகவே வந்து அந்த டேஸ்ட் தெரியும். சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப காரம் அதிகமாகலாம் இல்லை, காரம் கம்மியாகவும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக பேலன்ஸ்டாக இருக்கும். வெரி குட். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். இதில் ஒன்று அந்த வாசம் தூக்கலாம். ஆமாம், அதான் மெயின். நம்ம சமைக்க சொல்லுவேன், அந்த அரவை ஓத்து சொல்லுவேன், வாசனை கம்ம கம்முன்னு வரும். ஓகே. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த காயை மசிஞ்சு வச்சுடாதீங்க. காய் சேர்த்து சாப்பிடணும். அதாவது குழஞ்சி போயிடக்கூடாது. காய் வெந்து இருக்கணும், குழையக்கூடாது. ஏன்னா எனக்கு எடுக்கும்போது அந்த கடிக்கும் போது அந்த ஃபீல் தெரியுது எனக்கு. வெரி குட் ரெசிபினா. சூப்பர். நான் பண்ணாத ரெசிபி ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் இது வரைக்கும் பண்ணாத ரெசிபியை சரி இன்னைக்கு போட்டுருக்கோம். ரொம்ப நன்றி. உங்கள் கிச்சனில் பண்ணது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எனக்கு ஃபோன் நம்பர், சாரோட ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. ஏகப்பட்ட ரெசிபி வச்சுருக்காருங்க ஐயா கையில். எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம், சின்ன சின்ன விசேஷங்கள், கல்யாணம், இதுமாதிரி சேம் வந்தால் காது குத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் சொல்லுங்கள். அருமையான முறையில் சூப்பராக பண்ணித்தரோம். எங்கள் சார் பேர் வந்து குப்புசாமி. அச்சு கேட்ரிங். ஃபோன் நம்பர் தரேன் 7904184488. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இல்லை சார், உங்கள் இடத்துல உங்கள் கூட பண்ணுறதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நம்ம என்னதான் இருந்தாலும் அது பண்ணுற இடத்த பொறுத்து தான். 2 பேரும் நன்றி. ஆமாம். தேங்க்யூ சார். உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நல்ல ரெசிபி கொண்டு வரதுக்கு அது பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெடியாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரெசிபியை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுறது வந்து ரியலி வெரி குட். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. அது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றி. அது மட்டும் இல்லை, பலகாரங்கள் நிறைய பண்ணுறாங்க. எப்போவுமே 365 நாளும் இங்கே பலகாரங்கள் இருக்கும். உங்களுக்காக பலகாரம்னா வெல் அட்வான்ஸாக கால் பண்ணி அட்ரஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி வந்துருக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய். டேக் கேர். தேங்க்யூ.